திருவத்தொடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாபிரிவா நம்மளுடைய ஆசைகள் எல்லாம், தேவைகள் எல்லாம், நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழியை சொல்லியிருக்காங்க. அந்த வழியை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே குலதெய்வம் அப்படிங்கிறது இருக்கும். மகாபெரிவா, நீ யாரை கும்பிடுறியோ இல்லையோ, குலதெய்வத்தை கும்பிடு, உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் நமக்கு தெரியலை, நமக்கு மறைஞ்சிட்டாங்க, நமக்கு வந்து மறைக்கப்பட்டு விட்டது அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று நீங்கள் காஞ்சி காமாட்சியை நீங்கள் குலதெய்வமாக நினச்சிக்குங்க, இல்லை திருச்செந்தூர் முருகப்பெருமான உங்களுடைய குலதெய்வமாக நினச்சிக்குங்க. தன்னால் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் முன்னாடி வரும். இல்லை அப்படின்னாலும் குலதெய்வம் இவங்களுக்கு வைக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஆசைகள் எத்தனை ஆசைகள் வேணால் இருக்கட்டும், உங்களுடைய தேவைகள். இப்போ என்னுடைய பிள்ளைக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும், இல்லை என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் பிள்ளைக்கு வந்து குழந்தை பிறக்கணும், இல்லை எனக்கு பணம் வரணும், எனக்கு வீடு கட்டணும், உனக்கு ஜாப் கிடைக்கணும், என்ன வேணால் இருக்கட்டும். ஒரு A4 ஷீட், ஒயிட் கலர் ஷீட் எடுத்துக்குங்க, 4 பக்கமும் மஞ்சள் வைங்க, அதில் உங்களுடைய ஆசைகளை எழுதுங்க. எழுதி அதை நாளாக மடித்து அதில் 11 ரூபாயோ இல்லை 51 ரூபாயோ இல்லை 101 ரூபாயோ காணிக்கை அதில் வச்சுருங்க. வச்சுட்டு அதை உங்கள் குலதெய்வ கோயில் உண்டியலில் கொண்டு போய் போட்டுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பொழுது உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும், கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். இல்லை உடனே எல்லாம் எங்களால் கோயிலுக்கு போக முடியாதுன்னு யோசிக்கிறவங்க, அதுக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பெரியவா. ஒரு பித்தளை சொம்பில் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லைங்களா, கலசம் வைக்கிறதுக்குன்னு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த சொம்பில் மேலே வந்து மஞ்சள் துணி போட்டு கட்டிட்டு ஒரு உண்டியல் மாதிரி நடுவில் ஓட்டையை போட்டு செஞ்சுருங்க. அதில் நீங்கள் வந்து நீங்கள் எழுதுகிற இந்த பேப்பரை தூக்கி அதில் போட்டுருங்க. உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்குங்க, என்னைக்கு நான் வரணும் இதில் நீங்கள் இருக்கிறத அப்படியே கொண்டு வந்து உண்டியலில் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வச்சுருங்க. உங்களால் முடிஞ்ச போதெல்லாம் நீங்கள் அதில் காசு போட்டுக்கிட்டே வாங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த ஆசைகள் நிறைவேறிச்சினாலும் சரி, இல்லை உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னாலும் சரி, அப்படியே எடுத்துகிட்டு போய் அதை நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் அதற்கு என்ன தடைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய தடைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் தடைகள் எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு குலதெய்வம், உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் துணை நிற்கும். தெய்வம் துணை நின்றுச்சு அப்படின்னா யாரால் தடைகள் பண்ண முடியுமா? இல்லை நம்மளுடைய காரியம் நடக்காமல் இருக்க முடியுமா? சான்ஸே இல்லை இல்லைங்களா? கண்டிப்பாக எல்லாருடைய ஆசைகளுமே நிறைவேறும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும், இல்லை சைக்காலஜி பேஸ்டாக ஏதாவது உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும்.